எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு ரியாதில் கார்த்தால தமாமில் ஈவினிங்கில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். சரியா இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணணும், கோல்டை எப்படி பீட் பண்ணுறது, கோல்டு ஏன் ஏறுது, என்ஆர்ஐஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்தியாவில் ரிட்டையர் ஆனால் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பற்றியும் பேச போகிறேன். இப்போ டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இல்லாட்டா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில். விஷ்ணு நம்மளோட உட்காந்துட்டு இருக்காரு. அவர் கேள்வி கேட்பார், நான் பதில் சொல்கிறேன். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். நிறைய கேள்விகள் இருக்கு சார். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, மறுபடியும் கோல்டு. போன வாரம் நீங்க என்ன கேட்டீங்க, எங்கப்பா கோல்டு ரேட் ஏறுச்சு அப்படின்னீங்க. டக்குன்னு ஒரு பீக்கை தொட்டுட்டு இப்படிங்கிறதுக்குள்ள அதே தினம் 1000 ரூபாய் இறங்கிட்டு இருக்கு சார். சில்வர் அதுக்கு மேல 14,900 ப்ளஸ் டேக்ஸ் இருக்கு. 22 கேரட் இன்னைக்கு 950 ரூபீஸ் விழுந்திருக்கு. அதுதான் 14,900. ஸோ 3 நாள் ஏற்றினது 2 நாள் அடிச்சிருக்கு. தட் இஸ் 12,800லேருந்து 17,000 வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு 14,900க்கு வந்திருக்கு. நெட் ஏறி இருக்கு. ரைட்டா? இது என்ன, கெவின் வாஷை போட்டதுனால. சில்வர் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் காற்று இறக்கிடுவாங்கன்னு, காற்று இறக்கிட்டாங்க. நீங்க சில்வர் சொல்லும் போதெல்லாம் என் காது கேட்காதுன்ற மாதிரியே தான் நாங்கள் இருந்தோம். ஆக்சுவலி காற்று இறக்கிட்டாங்களா? ஆமாம். இந்த 350லாம் நம்பாதீங்க. இன்றைக்கி பஜாரில் ரேட்டு 3,10,000லேருந்து 2,90,000 ரூபா, டிபெண்டிங் ஆன் வேர் யூ ஆர். 3,10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் போய் விற்று பாருங்கள். 3 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களால் விற்கவே முடியாது. இடிஎஃப்பும் அதுதான் சொல்லுது. 30%க்கு மேலே விழுந்துருச்சு. இதுக்கு தான் சொன்னேன் சில்வர் பக்கமே போகாதீங்கடான்னு. அட் ஒன் டைம் நேற்று $74 வரைக்கும் இறங்கிடுச்சு. இப்போ ஏதோ $85 ஒரு ரவுண்ட்ஸ். $100 தாண்டிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டு எல்லா பக்கம் பேசிட்டு இருந்தாங்க சார். டப்புனு இப்படிங்கிறதுக்குள்ள நான் $120 $75 ஒரே நாளில் அடித்தான் பாஸ். 40% ஃபால். நீங்கள் இதை முன்னாடியே சொன்னீங்க. டெஃபினட்டாக அடிப்பேன். நான் பார்த்துலேயே நடந்தது அப்படி என் வாழ்க்கையில் 4 வாட்டி பார்த்துருக்கேன்னு சொன்னேன். நம்பலை, பார்த்துட்டீங்க. வெள்ளி பக்கம் போகாதீங்க. என்னது, வெள்ளி பக்கம் போக வேண்டாம். இப்போ கோல்டு இவ்வளோ தூரம் டக்குன்னு ரேலி ஆனதுக்கும் இறங்குனதுக்கும் என்ன காரணம் சார்? புரிஞ்சுக்கவே முடியல. ஏறினதுக்கு காரணம் இவர் நான் போய் ஈரானில் குண்டு போடுறேன், அங்கே பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன்னது. இறங்கினதுக்கு மெயின் காரணம் கெவின் வாஷ். 2 கெவின் இருந்தாங்க. கெவின் ஹேசட்னு ஒருத்தவன் தான், கெவின் வாஷ்னுங்கிறவன். கெவின் ஹேசட் இவரோட ஜால்ரா, ட்ரம்போட ஜால்ரா. கெவின் வாஷுங்கிறவன் ஒரு சூப்பர் கன்சர்வேட்டிவ் பேங்க். லாஸ்ட் டைமே ஜெரோம் பவுலுக்கு பதிலாக அவர் வந்திருக்கணும். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணுவேங்கிறான். பாஸ்டில் இப்போ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் பாஸ்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும், இன்ஃப்ளேஷனை க்ரஷ் பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினான்னா மார்க்கெட்டை படுத்தணும். அதனால தான் அவர் பேர் கேட்டோடனே கோல்டு 1000 இறங்கிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க. ஓகே சார், ஃபைன். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க அப்படின்றது இட் இஸ் அகெயின்ஸ்ட் ட்ரம்ப். என்ன கேட்டுட்டு இருக்காரோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். அதனால ஏன் ட்ரம்ப் போட்டார், இவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகே பட் அதுக்குள்ளே ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அந்த மார்க்கெட்டு அவர் 2008-9 என்ன சொன்னாரோ அதை எடுத்து ரியாக்ட் பண்ணி. ஓகே சார், இப்போது ட்ரம்ப் ஈரான் விஷயம் சம்மந்தமாக பேச ஆரம்பிச்சோன்னையும் கோல்டு ரேட் ஏறுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ ட்ரம்ப் நல்ல பிள்ளையாக மாறிடலையே, இன்னும் ஈரான் விஷயத்தில் அப்படியே தானே இருக்காரு? ஆமாம்ப்பா, இவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டப்புன்னு ஏற்றிட்டானு. ஓகே. அதே சமயத்தில் சம் ரிப்பப்ளிகன் செனட்டர் ஒத்தரை நான் படிச்சிட்டேன், வினோத் சொல்கிறான், இன்னும் 2-3 பேர் இருக்காங்கன்னு. இவனை நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல இவன் இப்போ பாஸ் ஆகணும். பாஸ் ஆன அப்புறம் இவன் இடத்துல உட்காரணும். இந்த அன்சர்டனிட்டி தான் நான் சொன்னேன். ஓகே, ஃபைன். சரி சார், இப்போ அதாவது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கோல்டு ரேட் டபுள்னு ஏற ஆரம்பிச்சது. 7,500லேருந்து நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கீங்க கோல்டு ரேட்டு ஏறும் அப்படின்றது. ரீசெண்ட் டைம்ஸில் நான் சொல்கிறது ஒரு 3-4 மாதத்தில். நான் நேற்றுலேருந்து என்ன சொன்னேன், அன்ஸ்டேபிள். எப்போ வேணால் இறங்கும், ஒரு 1000-1500 ரூபா குறையும்னு. 2000 ரூபா குறைஞ்சிருச்சு. அப்போ கோல்டு ரேட் ஏறணுன்னையும் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன பார்த்தோம், இதையும் பேசியிருக்கோம். சில்வர் தான் நியூ கோல்டு அப்படின்னு சொல்லி. நியூ கோல்டோட கதை பார்த்தீங்கல்ல? ஆமாம், நியூ கோல்டு. இப்போ அடுத்த நியூ கோல்டு காப்பர். ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது எவனாவது சொல்லுவான், அதெல்லாம் கேட்டுவாங்க. காப்பர்லாம் கிலோ எவ்வளோ கிடைக்கும். 1000 ஸ்பாட்டில் பார்க்கும்போது 1300. நான் என்ன சொல்கிறேன், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் போய் உட்காந்துக்குங்க, டெய்லி விளையாடுங்க. அதுக்கெல்லாம் என்னால் பதிலே சொல்ல முடியாது. காப்பர் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் மெட்டல். ஸோ காப்பர்லாம் எப்போ வேணால் விழும். வயலண்ட் ஸ்விங் இருக்கும்.
சரி, நீங்கள் கோல்டு சொன்னீங்க, சில்வர் சொன்னீங்க. சில்வர்லேயே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பெரிய அடி வாங்குவீங்கன்னு வாங்கிட்டீங்க. அதே மாதிரி கோல்டும் கரெக்ட் ஆகிடுச்சு. பட் நம்ம டார்கெட் 12, 5, 10 அங்கே இருக்கோம். ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப். 10க்கு வந்தால் நான் திரும்பி வாங்குவேன். 10,000 ரூபாய் ஒரு கிராம். கிராம தான் நான் ஹெவி பையராக இருப்பேன். நோட் பண்ணிக்கங்க, இங்கே தான் பாயிண்ட்டு. வராது, இப்போ வருது ரொம்ப கஷ்டம். உடனே அந்த இடத்துல ஒரு கேவியட் போட்டீங்க. ஆமாம், வர அந்த கான்ஃபிடன்ஸை தான் சொல்கிறேன். ஓகே, சரிங்க சார். இப்போ இந்த காப்பர் விஷயத்துல வந்து அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம், வாங்குங்க வாங்குங்கன்னு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா இப்போ போயிட்டு இருக்கு. முக்கியமான காரணம் அதேதான். நாங்க தான் சொன்னோம் சார், அதாவது கோல்ட் ரேட் ஏறிடுச்சு. நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா நல்ல வெள்ளத்துண்டை வாங்கி தலையில் போட்டுக்கிட்டு ஊழல். அவங்க சொல்ற காரணம் ஒன்று, அதுதான் உங்களுக்கு சந்தேகம். காரணமே கிடையாது, சந்தேகம் பாஸ். உங்களுக்கு திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன், மானிட்டரியும் இண்டஸ்ட்ரியலையும் அவனுக்கு வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறான். மானிட்டரி மெட்டல் வேறு, இண்டஸ்ட்ரியல் மெட்டல் வேறு. கோல்டு இஸ் தி ஒன்லி மானிட்டரி மெட்டல். ஸோ லெட்ஸ் நாட் ஈவன் கம்பேர் இட். டன் கணக்கில் காப்பர் இருக்குது, கோல்டு இல்லை. கோல்டு யூஸே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா வயருக்கும் காப்பர் வேணும். ஸோ என்ன ஆகும்னா, காப்பர் வந்து டிமாண்ட் ஏறிச்சுன்னா, நீ சொல்கிற மாதிரி கோல்டு ஆச்சுன்னா உன்னால் எலக்ட்ரிசிட்டியே வீட்டுக்கு வராது. காயிலாங்கடையில் கீழே கிடக்கிற ஒயரை எடுத்து அந்த ஒயரை நிறுத்தினா காப்பர். அதுதான், அதனால தான் சொல்கிறேன். அவங்களும் சொல்கிறாங்கன்னு நீங்களும் பைத்தியக்காரத்தனமாக போனீங்கன்னா அவனுக்கு வியூஸ் வந்துடும், அவன் காசை சம்பாதிச்சுட்டு போயிடுவான், நீங்கள் உங்கள் காசை விட்டுருவீங்க. கரெக்ட் சார். கேள்வி ஒரே ஒரு கேள்வி மட்டும் இதை சம்மந்தமாக கேட்டுறேன். அவங்க என்ன சார், நிறைய பேர் அதை கேட்குறாங்க சார், அந்த சந்தேகத்துக்கு. வேறு ஏதாவது பேசு பண்ணி, அதெல்லாம் பேசவே வேணாம். அதெல்லாம் பேச லாய்க்கு இல்லாத விஷயம். வேறு ஏதாவது பேசு. சரி சார், ஓகே சார். சில்வராவது பேசலாம், காப்பர்லாம் பேசக்கூட லாய்க்கு இல்லாத விஷயம். சரி சார், அப்போ என்னோட நான் சொல்லிடுறேன், சரியா தப்பான்னு மட்டும் சொல்லிடுங்க சார். அதாவது கோல்டில் காப்பர் கலக்குறாங்க. இப்போ 9 கேரட் கோல்டு, 14 கேரட் கோல்டுலாம் வந்ததுன்னா அப்போ காப்பரோட யூசேஜ் நிறைய ஆகும்ல, அதனால் வாங்குங்கலாம் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதெல்லாம் நம்பாதீங்க, அதுதானே சார்? அதுதான்ப்பா. ஓகே, அடுத்தது சார், அதுதான் கேள்வியாக கேட்க வந்தேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி சார், ஒரு டேர்ன் அவுட் கண்ணில், அதாவது டனலுக்கு வெளியில் ஒரு அந்த ஒளி விளக்கு தெரிகிற மாதிரி. இப்போ ஈவன் திஸ் குவார்ட்டர் 35 கோடி ரூபா லாஸ். ஸோ டேர்ன் அரவுண்ட் இடத்துக்கு இட் வில் டேக் டைம். ஒரு 3 வருஷம் உன்னால் பொறுமையாக இருக்க முடியும்னா யூ கேன் கன்சிடர். பட் ஆனால் இன்றைக்கி கொடுத்துட்டு அது 140க்கு போச்சு, 150க்கு போச்சுன்னா கூடாது. நான் சொன்ன மாதிரி பஜாஜோட சன் இல்லாத தான் ப்ரமோட்டர். இன்றைக்கி அவன் காசு எடுப்பான், டேர்ன் அரவுண்ட் ஆகும். பட் இல் மூவ் வைலண்ட்லி. அந்த வைலண்ட் மூவெல்லாம் உங்களால் தாங்க முடியாது. பஜாஜோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, நல்லாவே இருக்குது. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்ற லைன்ஸில் இருக்கிற மாதிரி. ஓகே சார். ஸோ ஆனால் நீங்கள் சொன்னப்போ கன்சிடர் பண்ணப்போ அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கிறதுனால கேட்குறேன். நல்லா கரெக்டாக அது இப்போதைக்கு. இது ஒரு நியூஸாக நான் பார்த்தேன் சார், பட்ஜெட்டில் சம்மந்தமாக 2 நியூஸ் சார். ஒன்று வந்து ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டுறேன். ஐடிசி வந்து ₹6.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இப்போ எனக்கு சந்தேகம் என்னன்னா, என்கிட்ட வந்து ஒரு 3 லட்ச ரூபா பணம் இருக்குது சார். அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து February 4. நான் வந்து February அதெல்லாம் பண்ணாது. அதெல்லாம் டிவிடெண்ட் ஸ்ட்ரிப்பிங், அதெல்லாம் உங்கள் வேலையே கிடையாது. வேறு ஏதாவது என்ன சொன்னீங்க சார்? டிவிடெண்ட் ஸ்ட்ரிப்பிங். ஓகே, அதை கொடுத்துட்டு, அதாவது வாங்கிட்டு 4 நாளுக்கு அப்புறம் வித்துட்டா ஒரு ₹6,500 நிற்குமே அப்படின்னு கேட்குறாங்க. டிவிடெண்ட் ஸ்ட்ரிப்பிங் அது கேட்குறாங்க, அது பண்ணலாமா? அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது ஸ்பெக்குலேஷன் தான். ஆப்வியஸ்லி பண்ணேன்னா நிற்கும் ₹6,500 நிற்கும். அது ஒருவேளை இந்த ஐடிசியோட ப்ரைஸ் குறைஞ்சிருச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு நான் விட்டுறேன். அதெல்லாம் விட மாட்டேன். இப்போ வந்து மங்காத்த ஆடுறவன் இறங்கிடுச்சுன்னா அடுத்த உட்காந்து அழுதுன்னு இருப்பேன். தலையில் வெள்ளத்துண்டை போட்டோம், ஐயோ 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 ஐயோன்னு ஒப்பாரி வைப்பேன். இது ஒரு கேள்வி கேட்டாங்க, அன்றைக்கி ஒப்பாரி வைக்கிறதுக்கு வழி சொல்கிறீங்க. அடுத்தது சார், இப்போ பட்ஜெட் வந்து நாளைக்கு வரப்போகுது. ஆனந்த் சார் பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்குறாரு? நான் மெயினாக பார்க்குறது கோல்டோட ரேட்டும் சில்வர் ரேட்டையும் கை வைக்கிறாங்களான்னு தான் பார்க்கணும். கை வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? டியூட்டி ஏற்றுறான்னு பார்க்கணும். டியூட்டி ஏற்றினா ஸ்மக்லிங் இன்க்ரீஸ் ஆகும். அது ரைட், அதெல்லாம் நம்ம சிகரெட்டில் ஏற்றலையா? தெருவில் உனக்கு சிகரெட்டு டீ கடையில் அடிக்கிற நம்ம பசங்க தம் அடிக்கிறவங்களா கேளுங்க, சைனா சிகரெட் என்ன ரேட்னா கரெக்டாக சொல்லுவோம். ஓகே, அப்போது ஸ்மக்லிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோல்டு சில்வரை ஏற்றினா ஸ்மக்லிங் நடக்கும். அப்புறம் வந்து எனக்கு பட்ஜெட்டில் 2 கேள்விகள் சார். ஒன்று வந்து இந்த டிவிடெண்ட் பற்றி. அதில் ஃபஸ்ட்டு வந்து டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் இல்லாமல் இருந்ததில்ல சார். ஆமாம், இப்போது டேக்ஸ் வந்து டிவிடெண்ட்டுக்கு இருக்குது. இப்போது டிவிடெண்ட் அப்படிங்கிறதே ஒரு கம்பெனி லாபம் சம்பாரித்து அதில் வர்ற டேக்ஸ் கட்டினது போக மிச்சம் இருக்கிற பணத்தை தானே சார் டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. மறுபடியும் அதுக்கு என் கைக்கு வந்ததுக்கப்புறம் டிவிடெண்ட் கேட்குறாங்க. ஒரு இடத்துல வரி வாங்கணும் தான். நீங்கள் டோட்டலாக இன்கம் டேக்ஸ் கட்டுறவனே 1 கோடி பேர் தான்.
இல்ல அதுக்கு அடுத்தது வரேன் சார். எனக்கு ம். சந்தேகம் என்னன்னா, ம். ஒரே விஷயத்துக்கு பல்வேறு கட்டங்கள்ல வரி இருக்கக்கூடாதுன்னு தானே ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க. அப்படி பாரு, டைரக்ட் டேக்ஸ் வேற, இன்டைரக்ட் டேக்ஸ் வேற. சாமானிய மக்களுக்கு டாக்ஸ் அவ்வளோதானே அப்படி சார்? அதான் நீ அதான் சொல்கிறேனே. அதனால தான் இப்படி இருக்கு நாடு. என்ன இருக்குன்னு படிச்சவனுக்கே புரியலன்னு வையி. ம். இன்டைரக்ட் டேக்ஸ் வேற, டைரக்ட் டேக்ஸ் வேற. ம். டைரக்ட் டேக்ஸ் இஸ் அ டேக்ஸ் ஆன் இன்கம். ம். சப்போஸ் உன்னோட இன்கம் 12 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா டிவிடெண்ட் டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயேன். 12,00,000 மேல இருந்தா அது வந்து ஜாஸ்தி தானே. கட்டினா என்ன தப்பு? ஓகே, 12 ஓகே. லட்சத்துக்கு கீழே இருந்தால் ஒன்று, 12 லட்சத்துக்கு மேலே இருந்தால் ஒன்று. ம். 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவன் டேக்ஸ் கட்டினா என்னப்பா தப்பு? ஓகே. ஆல்ரெடி 12,00,000 உங்களுக்கு வந்து இது குடுத்துட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதாவது கேட்குறீங்க? எதுக்கு மூக்கால் அழறீங்க? ம். கட்டுறவனே 1 கோடி பேர். ம். அந்த 1 கோடி பேருக்காகவே ஏன் பேசுகிற? நீ ஏன் சாமானியனுக்கு பேச மாட்டேங்கிற? 140 கோடி பேரில் 1 கோடி பேர் தான் டேக்ஸ் கட்டுறான். மீதி 139 கோடி டேக்ஸ் கட்டல. அவனை பாரியானா நீ அவனை விட்டு 1 கோடியே பேசிட்டு இருக்கிற. அப்ப இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்கிற முடிவு சரி. இந்த முடிவு வந்து இன்னும் என்ன கேட்டிங்கன்னா டேக்ஸ் கம்மியாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் 1 crore நான் வந்து 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன்னா டிவிடெண்ட்டையும் ஐ ஹேவ் டு பே டேக்ஸ். அடுத்தது இன்னொரு கேள்வி இன்கம் டேக்ஸ்லேயே தான் சார். ம். இப்போ நான் வந்து 12 லட்ச ரூபா சம்பாரிச்சேன்னா எனக்கு டேக்ஸ் கிடையாது. என் ஒய்ஃப் 12 லட்ச ரூபா சம்பாரிச்சாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அப்போ என் ஆஸ் அ ஹோல் ஃபேமிலின்னு பார்க்கும்போது 24 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது. வேறஸ் இன்னொருத்தர் இருக்காரு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்துக்கிறேனே. நீங்கள் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் 15 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து நான் சம்பாதிக்கல எவ்வளோ சம்பாதிக்கிறேன் டேக்ஸ் கட்டுறேன். ம். என் ஒய்ஃபும் டேக்ஸ் கட்டுறாங்க. சொல்லு. இல்லை சார், நான் எக்ஸாம்பிளுக்கு சரி நீங்கள் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஒர்க்கிங், ஒய்ஃப் நாட் ஒர்க்கிங். ஆமாம் 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவன் வருஷத்துக்கு டேக்ஸ் அவங்க கட்டி டாக்ஸ் கட்டுறாங்க. நான் 12 லட்சம் என் ஒய்ஃப் 12 லட்சம் அப்படின்னா 24 லட்சத்துக்கு நான் டாக்ஸ் கட்டல. கட்டல. ஆ. ஆமாம் இது கட்டல. ஒரு ஒய்ஃபு வேலைக்கு போனால் தான் இன்கம். ம். நீ பேசாமல் உன் ஒய்ஃபு வேலைக்கு போக சொல்லி 12 லட்ச ரூபா வாங்க, டேக்ஸ் கட்ட வேணாம். வீட்டில் உட்கார சொன்னது யார்? ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ் இஸ் வெரி லோ. ஸோ லெட் யுவர் ஒய்ஃப் கோ டு ஒர்க். இந்த பட்ஜெட்ல வந்து இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் பண்ணாங்கன்னா அதோட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. ம். 140 கோடி பேரில் 1 கோடி பேர் தான் டேக்ஸ் கட்டுறோம். ம். இந்த 1 கோடியை எப்படி 10 கோடி ஆகணும்னு பார்க்கணும். ம். அதை விட்டு இன்னும் எப்படி குறைக்கலாங்கிறது முட்டாள்தனம். ம். டைரக்ட் டேக்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா தான் இன்டைரக்ட் டேக்ஸ் குறையும். ம். இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது சாமானியன் மேலே இருக்கிற டேக்ஸு. டைரக்ட் டேக்ஸுங்கிறது சம்பாதிக்கிறவன் மேலே இருக்கிற டேக்ஸு. நீ டைரக்ட் டேக்ஸ் இதுக்கு மேலே குறைச்சேன்னா நீ எல்லாமே இன்கம் டேக்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு நடத்தலாம். ஓகே நீ சார். ஒன்று கேட்குற கேள்வி, மீடியாவில் இருக்கிற நரேட்டிவ், இது எல்லாமே இந்த டாப் 1 crore இருக்குது. ம். இந்த 1 crore டசன்ட் மேட்டர். இப்போ நாளைக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரேடிங் பட்ஜெட்டுக்காக மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கும். ம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நீங்க ஆஸ் ஆஃப் நோ நினைக்கிறீங்க? ஓப்பனிங் நெகட்டிவாக இருக்கும். ஓகே. வேர்ல்டு மார்க்கெட்டோட ஹேங் ஓவர் இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். நாளைக்கு டபுன்னு ஒரு 500-600 பாயிண்ட் விழுந்துருச்சு அப்படின்னா பட்டாசு ஸ்டடியாக இருக்குது. ஓடி போய் கன்சிடர் பண்ணும். இப்போ கீழே விழும், ம். விழுந்தால் ஓடி போய் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இட் இஸ் வெரி கிளியர் ம். தட் தெர் இஸ் நோ ரூம் டு டூ எனி திங். இன்டைரக்ட் டேக்ஸில் கை வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கஸ்டம்ஸ் டியூட்டி வேணே ஏற்றலாம். டைரக்ட் டேக்ஸு கொடுக்குறதெல்லாம் கொடுத்தாச்சு, ஒன்றும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்றினா ஏற்றலாம். ஸோ எனி நியூஸ் ஹேஸ் டு பி நெகட்டிவ் நியூஸ் ஒன்லி. தேர் இஸ் நத்திங் டு கிவ் பாசிட்டிவ் ஸ்பின். ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா கையில் பணத்தை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்கன்றது அப்படி புரிஞ்சுக்கலாமா இல்லை. சார்? ரொம்ப விழுறதுன்னா 500-600 பாயிண்ட் விழும். சார் நிஃப்டி நிஃப்டியே 300-200 பாயிண்ட் விழும். ஸோ உங்களை பட்டாசு லிஸ்ட்லேருந்து வேணுங்கிறத சாப்பிட்டு பேசாமல் வேடிக்கை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் தி மந்த் இன்றைக்கி நைட்டு சம்பளம் கிரெடிட் ஆகும். உங்களோட ஷாப்பிங்கை கொஞ்சம் ஆரம்பிங்க. அவ்வளோதான். அதனால தான் அந்த கேள்வியே கேட்குறேன் சார். இந்த இன்னைக்கு நைட் சம்பளம் எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லாத்துக்கும் அதே வந்துருன்றதுனால. டிஃபன் காஃபி ரேஞ்சு கன்சிடர் பண்ணுங்க. இன்னும் இந்த ரேஞ்சுக்கெலாம் போகல, லஞ்ச் ரேஞ்சுக்கெலாம் போகல. சார் அது எப்போ தான் சார் போகும்? அது நான் என்ன பண்ண முடியும்? அது என்னைக்கு போகுதோ நான் சொல்கிறேன். இன்னுமே மார்க்கெட் ஓவர் வேல்யூடுன்னு சொல்கிறீங்களா? டெஃபினட்டாக ஓவர் வேல்யூடு. அப்போது பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ஷேர்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு 1-2 சான்ஸ் அவ்வளோதான். நாளைக்கு மார்க்கெட்டே விழுந்தாலும் நோ லஞ்ச், நோ ஹாக்கி. நோ லஞ்ச், நோ ஹாக்கி. இஃப் அட் ஆல் நீங்கள் நாளைக்கு சொல்லுவீங்களா சார்? டெஃபினட்டாக சொல்லுவேன். இங்கே தானே உட்காந்துட்டு இருப்பேன் உங்கள்கிட்ட. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ நாளைக்கு பட்ஜெட் என்ன நடக்குது, என்ன ப்ளஸ் மைனஸ், அதுக்கப்புறம் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றலாம்? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். 140 கோடி பேரில் 1 கோடிக்காக கேம்பெயின் பண்ணாதீங்க. நீங்கள் 12 லட்ச ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கான டிவிடெண்ட்டில் கிளைம் பண்ணால் திரும்பி கிடச்சிரும். சார் இல்லை, இந்த நெரேட்டிவ் வந்து பொதுவாக எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு. அது ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துது, எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்துது. அப்படிலாம் இல்லை. சர்க்காரே வந்து பணக்காரனுக்காக நடத்துகிற சர்க்கார். அதனால் அவன் நரேட்டிவை செட் பண்ணுறான். நீங்களும் போய் விடாதீங்க. மீடியாவுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. மீடியா கவர்மெண்ட் செட் பண்ணுற நரேட்டிவை ஆம்ப்ளிஃபை பண்ணுறான்.
நீங்கள் போய் அந்த ட்ராப்பில் விடாதீங்க. ஓகே சார். சார் அடுத்தது இன்னொரு ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த ரூட்ல போகாதீங்க, இந்த ரூட்ல போங்க அப்படின்ற மாதிரி எக்கனாமிக் சர்வேல இன்னொரு ரூட் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேஸ்டியாக எக்கனாமிக் சர்வே நடந்ததே என்னைக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த அரவிந்த் சுப்ரமணியமே எக்கனாமிக் சர்வே எழுதினார். அவனுக்கு தெரியாமையே டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ நாளைக்கு பட்ஜெட் எப்படி இருக்க போகுது, அதை தாண்டி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமா வராதா, அதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இதுதான் சார் கேள்வி. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். திருப்பூர் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். திருப்பூரில் இன்னிலேருந்து ஒரு புக் ஃபேர் நடந்துகிட்ருக்கு. அந்த புக் ஃபேரில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 102. அங்கே ஒரு லக்கி டிப்பும் போட்டிருக்கோம். அந்த எண்ட் ஆஃப் தி பீரியடில் லக்கி டிப்பில் ஜெயிக்கிறவங்க என்னோட ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை நம்ம சேனலில் போடுறதா ஒத்துட்ருக்கோம். இந்த 10 நாளில் ஒரு 2 நாள் அங்கே இருப்பேன் நான் திருப்பூரில். என்னைக்கு நாங்கள் வரப்போகிறேங்கிறத வந்து டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.